ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான விஷயம் என்ன, தீய குணம் என்ன, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துட்டுருவோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், தயவுசெய்து அஃபண்ட் ஆகிடாதீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா நான் அவங்ககிட்ட பார்க்கக்கூடிய 2 குணத்தையும் நான் பேச போகிறேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வருவாங்க, கப்புள் கோல்ஸ்லாம் சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், இப்படி ஒரு கப்புளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணும். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் அப்படின்னா ஒரு கப்புள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ஸ் இருக்குது, நிறைய டவுன்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய கலர்ஃபுல் போர்ஷனை மட்டும் நம்ம வீடியோ எடுத்து காட்டுவாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை எதுவுமே நம்ம வீடியோவில் வரவே போகிறதில்ல. நம்ம என்ன நினச்சிக்கோன்னா அவங்க கம்ப்ளீட்டாகவே ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் தான் வாழ்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். துலாம் ராசி அப்படி தான் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு துலாம் ராசி ஆணையோ பெண்ணையோ நான் பார்த்ததே கிடையாது. திருமண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டோன்னா அது அவ்வளோ கலர்ஃபுல்லாக போகுதுன்னு அவ்வளோ பில்டப் பண்ணக்கூடிய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சுட்டு 1 மாதம் பேசாத கணவர் மனைவியை பார்த்துருக்கேன். சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் அவ்வளோ ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, மை ஹஸ்பண்ட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி 10 கிஃப்ட்டு போடுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தோன்னா அவங்கள அவ்வளோ மிஸ்மேட்ச் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளோ சண்டைகள் இருக்கும். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சண்டைகள் இருக்கும். ஆனால் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படி ஷோ ஆஃப் பண்ணாது, லைக் என்னவே நாங்கள் ஹாப்பியாக வாழ்கிறோம் அப்படின்ட்டு. ப்ராப்ளம்னா அமைதியாக இருந்துக்குவாங்க. ஹாப்பியஸ்ட்டாக இருந்தால் கூட போஸ்ட் பண்ணுறது பெருசாக இல்லை இப்போல்லாம். ஆனால் இவங்க எப்படி அப்படின்னா, இவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னா, அது கஷ்டமான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி 4 பேருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக வல்லவர்கள். 2வது கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, துலாம் ராசி அவங்க பார்ட்னரை கல்யாணம் பண்ண பிறகு அந்த பார்ட்னருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது இவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறுதல்கூடிய நபராக மாறிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு இளையராஜா பிடிச்சி அவங்க பார்ட்னர் ஏஆர்மான் பிடிச்சிருந்துன்னு வச்சுங்க, ஓவர் த பீரியட் இவங்க இளையராஜா பிடிச்சிருக்கு அப்படி இல்லை, அது மாறி ஏஆர்மான் பிடிச்சவராக மாறிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் அவங்க பார்ட்னரோட அடாப்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களோட சிம்பிளே தராசோடைய வேலை என்னென்னா பேலன்ஸ் பண்ணுறது. துலாம் ராசிக்கிட்ட போய் நீங்கள் ஒஸ்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் துலாம் ராசிக்கிட்ட போய் கேளுங்க, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு. அவங்க எவ்வளோ பாலிஷாக உங்களுக்கு மனம் கோணாதபடி மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து பதிலே கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமாக அவங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பை, லவ்வரோட ரிலேஷன்ஷிப்பை. ஸோ நான் துலாம் ராசிக்கு என்ன சொல்லணும்னா, ப்ளீஸ் பி யூ, நீங்களாக இருங்க. இந்த சமூகத்துக்காகவோ உங்கள் கணவருக்காகவோ உங்களை மாற்றிக்காமல் நீங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் வந்து மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாக்ஸிக் கேரக்டர் துலாம் ராசிக்கிட்ட இந்த 2 விஷயங்கள் தான்.